ஓம். திருக்கடையூரில் அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அபிராமி தேவியினுடைய திருவடி தாமரைகளை வணங்கி அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 18 இப்பதிகத்திலே பார்க்க இருக்கிறோம். பதிகம் 18. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளி நிற்கவே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளி நிற்கவே. பதிகம் 18 பொருள் விளக்கம். அபிராமி பிராட்டியே, அன்னையே, வல்லமை பொருந்திய காலன் என்னை அணுகி வர நேர்ந்தால் உன்னால் கிரகித்துக் கொள்ளப்பட்ட வாமபாகத்தினுடைய அப்பனுடன் நீயும் அழகிய திருமண காட்சியை காட்டியும் என் மனத்திலே படிந்திருக்கக்கூடியதான அகப்பற்று புறப்பற்றுக்களை அகற்றியும், அகப்பற்று என்று சொல்லப்படுவது அகங்காரம், புறப்பற்று என்று சொல்லப்படுவது மமகாரம். இந்த அகங்கார மமகாரங்களை தேவியே நீ அகற்ற வேண்டும். என்னை ஆட்கொண்ட பொற்பாதங்களை தரிசிக்கும் வண்ணம் நீங்கள் இருவருமாக வந்து காட்சி அளித்திட அருள் புரிந்திடுவாய். தனித்தனியாக இருக்கக்கூடிய பிராட்டியே, அர்த்தநாரீஸ்வரராக இருந்து அந்த அழகோடு காட்சி தரும் திருமண கோலமும் அந்த கொடிய காலன் என் மேலே எதிர்த்து வரும் காலங்களிலே நீ காட்சி அருள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கின்ற வகையிலே இந்த பதிகம் 18 அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பதிகம் 18 பார்ப்போம். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளி நிற்கவே. இந்த 18ஆம் பதிகத்தை பாராயணம் செய்வதினாலே மரண பயம் நீங்குகிறது. ஆயுள் தீர்க்கமாக, தீர்காயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ அபிராமி பிராட்டி அருள் செய்கிறார் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.